அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தயாராகிக்கிட்டு இருக்கிற குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு இன்னையிலிருந்து சரியாக இன்னும் 28 நாட்கள் தான் இருக்குது. இந்த கடைசி 28 நாட்கள் அப்படிங்கிற இந்த லாஸ்ட் 28 ஃபேஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த வருஷம் பல பேருடைய கனவுகளுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது இந்த குரூப் 4 தேர்வு. அந்த குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது போன வருஷம் குரூப் 4ல் மிஸ் பண்ணவங்க, இந்த வருஷம் குரூப் 2வில் சரியான ரிசல்ட் கிடைக்காதவங்க உடனடியாக இந்த வருஷம் ஏதாவது ஒரு அரசு பணியில் நான் சேர்ந்தே தீர வேண்டும், அதற்கு என்னுடைய வெற்றியை நான் என்னை நிரூபித்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்கிறது குரூப் 4 எக்ஸாமினேஷன். ரைட். அப்போ இந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த உத்வேகமும் உற்சாகமும் ஆர்வமும் கடைசி நாளாக அது பயமாக கன்வெர்ட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ இந்த லாஸ்ட் 28 டேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் நிற்கிறப்ப நமக்கு நம்பிக்கையை காட்டிலும் அதிகப்படியான அச்சமும் அதிகப்படியான அவநம்பிக்கையும் அதிகப்படியான குழப்பமும் அதிகப்படியான பதட்டமும் இப்போ நம்ம மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இந்த 28 நாட்களை மிகச்சிறப்பாக பயன்படுத்தணும். இந்த 28 நாட்களில் நாம் சரியாக போடுகிற உழைப்பு அப்படிங்கிறது அடுத்து உங்களுடைய தரத்தை அல்லது இந்த தேர்வுடைய உங்களை ப்ரிப்பரேஷன் நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னா இந்த 28 நாட்களின் உழைப்பு அடுத்து உங்கள் 28 வருட வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபேஸ் ஆஃப் லாஸ்ட் 28 டேஸ். இதில் முதல்ல இந்த 28 நாட்கள் தான் இன்னும் இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ எல்லா எக்ஸாமினருடைய மனசில் இருக்கிற பெரிய பயமும் அச்சமும் என்ன அப்படின்னா, நாம் மட்டும் இந்த எக்ஸாமுக்கு படிக்கலை, லட்சக்கணக்கான பேர் போட்டி போட்டிருக்கிறாங்க. ஒரு 5000-6000 போஸ்ட் வரப்போகிற ஒரு இடத்துல லட்சக்கணக்கான பேர் நமக்காக இந்த போஸ்ட்டில் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே பெரிய அளவில் நம்மளை அச்சுறுத்தும். உங்களுக்கு ஒரு விஷயம் பொதுவாக சொல்கிறேன், 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணினாலும் இந்த போட்டியில் உண்மையிலேயே போட்டியிடக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க 50,000 பேருக்கு குறைவானவர்கள் தான். அது இந்த எக்ஸாம்னு இல்லை, நாட் ஓன்லி ஃபார் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமே இந்த ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான ஒரு ரேஷியோ தான். ஸோ நீங்கள் என்னதான் நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் அதிகமான பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட மிக குறைவான எண்ணிக்கையில் தான் தரமான போட்டி இருக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனம். அப்போ உங்களுடைய போட்டி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு 50,000 பேருக்குள் 1:5 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கும் ஒரு 5 பேருக்கும் நடுவில் ஒரு போட்டிக்கு, ஒரு பதவிக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் போட்டி இருக்கும். அப்போ முதல்ல நமக்கு அச்சுறுத்தும் காரணியாக இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ், நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி ஒருபோதும் உங்கள் நம்பிக்கையை தளரவிட்டு விடாதீர்கள். அதற்கும் உங்களுடைய இந்த எக்ஸாமினுடைய சக்ஸஸ்க்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அந்த லட்சக்கணக்கான பேர்லாம் போட்டியிலே இல்லை, அவர்கள்லாம் ஆர்வத்தில் கிளம்பி வந்தவங்க. அந்த திருவிழாவுக்கு போகும் குழந்தைகள், திருவிழாவுக்கான உற்சாகத்தில் கிளம்பும் குழந்தைகள், லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறப்போ குழந்தைங்க எல்லாம் புது பேக்கு, புது நோட்டு, புது பென்சில்னு எடுத்துகிட்டு திடுதிருன்னு போவாங்க. 2 நாள் ஹோம்ஒர்க் கொடுத்தோன்னே அந்த ஸ்கூலில் விட்டு ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. அது மாதிரியான ஒரு எண்ணிக்கை தான் அந்த எண்ணிக்கையை கண்டு ஒரு துளியும் உங்களுக்கு கவலைப்படவே வேண்டாம். ரைட். அப்போ நம்ம கையில் இருக்கிறது 28 நாட்கள் தான். அப்போ நீங்கள் இந்த போட்டியை பற்றி பயம் இல்லை அப்படிங்கிறப்ப அடுத்த கட்ட பயம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷனை பற்றி தான் அந்த பயம் வரும். தயாரிப்பு நம்ம சரியாக பண்ணியிருக்கிறோமா, நம்ம பண்ணின ப்ரிப்பரேஷன் கரெக்டாக, ஸோ இதிலிருந்து நம்ம சக்ஸஸ்ங்கிற இடத்த நம்ம ரீச் ஆயிடுவோமா ஆக மாட்டோமா அப்படிங்கிறதான் அடுத்து வரக்கூடிய கேள்வி. அதனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒரு மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 28 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸாம் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே 28 நாள் தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது இர்ரெஸ்பெக்டிவ்லி எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் 28 நாள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த நாள் இருந்து அல்லது அதுக்கு முன்னாடி இருந்து சிறப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரும், இன்றைக்கு வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாரும் நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி கிடைச்சிரும். அப்போ நமக்கு இன்னும் 28 நாள் இருக்குது அப்படிங்கிறப்ப எல்லோருக்கும் அந்த 28 நாட்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நம்மள மாதிரியே உழைச்சவங்க மட்டும்தான் நமக்கு போட்டி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாகிக்கோங்க. ஒன்று, இந்த 28 நாட்கள் கடைசி கட்டத்தில் நீங்கள் எடுக்க போகிற இந்த முயற்சியும் இந்த எஃபர்ட்ஸும் மற்ற எல்லா விஷயமும் சேர்ந்து உங்கள் மனசில் நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்கோங்க, நம்மால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த 28 நாட்கள் என்பதை நீட்டிக்க முடியாது. we cannot extend those 28 days. இந்த 28 நாட்களை உங்களால் எந்த காரணத்தை கொண்டு அதிகரிக்க முடியாது. அது உங்கள் கையில் இல்லை, அது உங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ உங்களால் அதிகரிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் எஃபோர்ட்ஸ், யூ கேன் டபுள் யுவர் எஃபோர்ட்ஸ். உங்களுடைய உழைப்பை 2 பங்காக போட முடியும். அப்போ 28 நாளை 56 நாளாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, உங்களுடைய உழைப்பை நீங்கள் இது நாள் வரைக்கும் என்ன உழைப்பை போட்டிங்களோ அந்த உழைப்பை 2 மடங்காக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 28 நாள் அப்படிங்கிறது 56 நாளாக மாறிடும். அதுதான் உங்களால் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த முடிவு. பாயிண்ட் நம்பர் 1. இந்த சுகர் டெஸ்ட் எழுதுகிறப்ப
நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம சுகர் டெஸ்ட் எடுக்க போனோம்னா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, HbA1c அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா, கடந்த 3 மாத காலமாக உங்களுடைய ஆவரேஜ் சர்க்கரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரியாக 3 மாதத்துக்கு என்ன சர்க்கரை இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் HbA1c. அந்த மாதிரி உங்களுடைய ஸ்டடி ஃப்ரீக்வன்சி, நீங்கள் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக ரொம்ப தீவிரமாக இந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த கடந்த 3 மாத காலமாக உங்களுடைய அந்த தீவிர பயிற்சி காலத்தில் உங்களோட ஆவரேஜான டைம் என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சிருக்கலாம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் 3 மாத காலத்தில் உங்களோட ஆவரேஜ் டைம் என்ன, எஃபர்ட்ஸுக்கான டைம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அந்த ஆவரேஜ் டைம் அப்படிங்கிறது 5 to 6 hours அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன உங்கள் ஆவரேஜ் டைமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே டபுள் த இன்க்ரீஸ் ஆஸ் எ டபுள், அப்படியே அதை 2 மடங்காக அதை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து. ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு நாளையிலிருந்து அப்படின்லாம் தள்ளி போட முடியாது. நம்ம வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு உந்தி தான் நம்ம ஓடி ஆக வேணும். அப்போ கடந்த 3 மாத காலமாக உங்கள் தயாரிப்பின் சராசரி காலம் என்னவோ அந்த காலத்தை அப்படியே இரட்டிப்பாக்குங்க. அப்போ உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய காலத்தை 2 மடங்கு ஆக்க முடியாது, ஆனால் உங்கள் உழைப்பை 2 மடங்கு ஆக்க முடியும். உழைப்பை அதிகரிப்பதன் மூலமாக உங்களுக்கு முன்னால் இருக்கிற நாட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். அப்போ இந்த விஷயத்தை கவனமாக மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே டைம் இஸ் அன்பயாஸ்டு ரிசோர்ஸ். இந்த உலகத்தில் நேரம் என்பது மட்டும்தான் யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட்டு இருக்கிற ஒரே ஒரு வளம். அந்த வளத்தை சரியாக பற்றி கொண்டவன் வெற்றி பெற்றான். அந்த வளத்தை பயன்படுத்த தவறியவர்கள் தோல்வி பெறுகிறார்கள். இது நிதர்சனம். ஏன்னா யாராவது ஒருத்தங்களுக்கு 25 மணி நேரமும் நமக்கு 22 மணி நேரமும் ஒரு நாளும் ஒரு காலம் அதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், டைம் இஸ் அன்பயாஸ்டு ரிசோர்ஸ். எந்த பாரபட்சமும் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கிற காலம். அப்போ நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை அதிகரிக்க முடியாது, ஆனால் அதே காலத்தில் நீங்கள் போடுகிற அந்த உழைப்பை அதிகரிப்பதன் மூலமாக நீங்களால் மிக எளிதாக வெற்றி பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர், ரைட். அதையும் தாண்டி இப்போ எனக்கு வந்து ஒரு தீவிரமான பயம் இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், யாராவது ஒருத்தன் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு 2 பேருக்கு தான் பயம் இருக்காது. எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சிட்டேன், தரோவாக இருக்கிறேன், நீங்கள் எங்கேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நான் ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கிற ஒருத்தனுக்கு பயம் இருக்காது. எதுவுமே படிக்காத ஒருத்தனுக்கு சுத்தமாக பயம் இருக்காது. இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் பயம் இருக்காது. ஆனால் இந்த 2 கேட்டகரி பாசிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே படிக்காத கேட்டகரி நிறைய இருக்கிறாங்க, அதுக்கு பாசிபிள் இருக்குது. எல்லாமே படித்தவன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கா? டெஃபினட்டாக இல்லை. அண்டர் த ஸ்கை எவ்ரிதிங் சிலபஸ், அவ்வளோதான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாமே சிலபஸ் தாங்கிற வகையில் தான் சிலபஸ் வச்சுருப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையோட 100% எனக்கெல்லாம் அச்சமே இல்லைங்க, நான் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேங்க, எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்கள் இருக்கவே முடியாது. அப்படிலாம் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கவே முடியாது. அப்போ பயமே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் அவனை பார்த்து அவன்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறான், நான் தான் பயந்துட்டு இருக்கிறனோ அப்படின்னு நீங்கள் நினச்சா அது கூடுதலாக பயம் வேண்டாம். அப்போ பயம் இல்லைன்னு சொல்கிறவன்லாம் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அப்படி பயம் இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்போ எதுவுமே படிக்காதவனுக்கு பயம் இல்லை, அவன் போட்டியிலே இல்லை. நான் எல்லாமே படிச்சுட்டேன்னு சொல்கிறவன் அவனுக்கான ஆதங்கத்தை நான் படிச்சுட்டேன்னு அவனுக்கு அவனே ஏமாத்துறான்னு அர்த்தம். அப்படிலாம் ஒருத்தங்களால் எல்லாத்தையும் படித்து தரவாக இருக்க முடியாது. நான் அதிகப்படியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், இந்த தேர்வை வென்று விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறது வேற. எனக்கு தெரியாத எதுவுமே நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேங்கிற கேட்டகரியே முதல்ல இல்லை. அப்போ அந்த மாதிரியான கேட்டகரியை பார்த்து ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு பயம் இருக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயம் இருக்குது. இன்னொருத்தன் பயம் இல்லைன்னு சொல்கிறான்னா அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவன் பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறான்னு அர்த்தம். அது மிகப்பெரிய வெற்றி. உலகத்தில் பயம் இல்லாத மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் யாருமே இல்லை. தைரியம் என்பதே பயம் இல்லாதது போல நடிப்பது தான். அச்சம் எல்லா மனிதனுக்கும் வரும், எல்லா சூழ்நிலையிலும் வரும். அந்த சூழ்நிலையிலிருந்து பயம் இல்லாததை போல மனதை திடப்படுத்தி கொண்டு வெளியில் உலவுகிறவர்கள் தான் வெற்றிகரமான மனிதர்கள். அதனால் பயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பயத்தை பற்றி பயப்படாதீங்க. பயம் நல்லது. அந்த பயம் இருந்தால் தான் உங்களுக்கு காலையில் கண்ணு முழிப்பு வரும். அந்த பயம் இருந்தால் தான் நீங்கள் செல்ஃபோனில் வேஸ்ட் பண்ணுற டைமை கம்மி பண்ணுவீங்க. அந்த பயம் இருந்தால் தான் உங்களை நம்புகிறவர்களை நினைத்து நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. பயம் இருந்தால் தான் நீங்கள் எங்கெல்லாம் வீக் அப்படிங்கிறத உங்களால் செல்ஃப் அனலைஸ் பண்ணி வேலை செய்ய முடியும். பயம் அப்படிங்கிறது டிரைவிங் ஃபோர்ஸ். ஆனால் இதுக்கு நேர் எதிர்மாறாக ஒன்று இருக்கும், ஆகவே கூடாத ஒன்றுன்னு நான் சொல்லுவேன், அது பதட்டம். பதட்டம் தான் ஆகக்கூடாது. பதட்டம் டெஸ்ட்ராயிங் ஃபோர்ஸ், பயம் டிரைவிங் ஃபோர்ஸ். பயம் உங்களை நேர்மறையாக கொண்டுட்டு போய் சேர்த்தும், பதட்டம் உங்களுடைய செயல்திறனை, உங்களோட ஆக்ஷனை, உங்களோட எஃபிஷியன்சியை கம்ப்ளீட்டாக தலைகீழாக கவுத்தி கீழே போடக்கூடிய ஒரு விஷயம் பதட்டம். இப்போ பயம் நல்லது, பதட்டம் கொடியது. அப்போ அந்த பதட்டம் வேண்டவே வேண்டாம். நம்ம ஊரில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ஒரு புதுசாக ஒரு வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையை எந்த வேலையில் சேர்ந்தாலும் அந்த வேலையை எப்படி கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க,
நல்ல பயபக்தியோட வேலை செய்யுமாங்க. அப்போ நீங்கள் கடவுளையே கும்பிட்டா கூட எப்படி கும்பிடணும்? பயபக்தியோட கும்பிடணும்னு சொல்லுவாங்க. புதுசாக தொழில் கற்றுக்கிட்டா பயபக்தியோட வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே பக்தியோட வேலை செய்ய, பக்தியோட சாமி சொல்லலை, அது கூட பயத்தை சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியான திசை நோக்கி உங்களை டிரைவ் பண்ணோம். அப்படி ஒரு அருமையான டிரைவிங் ஃபோர்ஸ் பயம் அப்படிங்கிறதால எனக்கு எக்ஸாமை நினச்சி பயம் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் கிளியராக? நாம் சரியான திசை நோக்கி போகிறோம், நமக்கான பயம் நியாயமான பயம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பிக்கை தான். அடுத்து 28 நாட்களுக்கு உங்களுக்கு என்ன அவசியமாக வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். என்ன நான் உங்களுக்கு அவசியமாக வேணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு இருக்க வேண்டியது அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை மட்டும் உங்களிடத்தில் இருந்தால் போதும். இந்த 28 நாட்களை நீங்கள் மிக வெற்றிகரமாக கடந்து விடலாம். வெற்றிகரமாக இந்த 28 நாட்களை கடப்பது அப்படிங்கிறது வெறும் பொழுதை கழிப்பது அல்ல, ஆக்கப்பூர்வமாக இந்த பொழுதை மாற்றுவது. ஆக்கப்பூர்வமாக மாற்றுவது அப்படிங்கிறது நீங்கள் திட்டமிட்ட செயல்களை திட்டமிட்டவாறே சரியான முறையில் இந்த தேர்வுக்கு தயார் பண்ணுறது. ஓகே, அப்போ இந்த 28 நாள் இருக்குது. சரி, இந்த 28 நாளில் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, நான் இந்த 3ஆக பிரிக்கிறேன். 20 நாள், அடுத்தது ஒரு 5 நாள், அடுத்தது ஒரு 3 நாள் அப்படின்னு நான் இந்த 28 நாளை நான் 3ஆக பிரிக்கிறேன். 20 நாள், 5 நாள், 3 நாள் அப்படின்னு. இந்த 20 நாள் இன்னையிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிற 20 நாள் அப்படிங்கிறது இந்த மே மாத கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய 20 நாட்களில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். சார் இன்னும் நான் 2 சப்ஜெக்ட் படிக்கலை, படிங்க. ஃபுல்லாக எஃபர்ட்ஸ் போட்டு படிங்க. எந்த ஒரு சப்ஜெக்டையுமே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற சிலபஸை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா முழுமையான 4 நாட்கள் இருந்தால் எந்த சப்ஜெக்டை வேணாலும் நீங்கள் படித்து முடிச்சிட முடியும். ஸோ அதுதான் ஃபேக்ட். அந்த உழைப்பு மட்டும் இருக்கணும். நீங்கள் தினம் 10 மணி நேரம் படிக்கிறீங்க, 4 × 10 40 மணி நேரம் படித்தா சிலபஸில் இருக்கிற எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை கட்டாயமாக எந்த ஒரு புது சப்ஜெக்டையும் படிச்சிட முடியும். இந்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அதில் ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே அந்த வகுப்பை கவனித்து நோட்ஸ் எழுதியிருக்கணும், அந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். புதுசாக கம்ப்ளீட்டாக படிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் குழப்பம், அது நான் சொல்லலை. ஸோ ஏற்கனவே படித்திருக்கோம், எனக்கு ஓரளவு அறிமுகம் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் நான் புதுசாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை நல்லா படிச்சுக்கணும். அந்த சப்ஜெக்டை பற்றின நாலேஜ் இருக்கிறது வேறு, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வேறு. நாலேஜ் இருக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா 4 நாட்களில் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிக்க முடியும், 4 முழு நாட்கள். ரைட்? அது மாதிரி நீங்கள் இந்த 20 நாட்களில் இன்னும் நான் 2 சப்ஜெக்டை தொடவே இல்லை சார், இன்னும் நான் படிக்கவே இல்லை, தயவு செஞ்சு படிங்க. இன்னொரு சப்ஜெக்டை புதுசாக ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பிங்க. அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இந்த வெற்றிக்கு எனக்கு இது அவசியம் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லுதில்ல, இந்த வெற்றிக்கு இது அவசியம் ஆனால் இது வரைக்கும் நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு எந்த விஷயத்தை சொல்கிறதோ அந்த விஷயத்தை அடுத்த 20 நாட்களுக்கு செய்யுங்கள். அது நியூ சப்ஜெக்ட் லேர்னிங்காக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் என்ன படித்தாலும் தினமும் பொதுத்தமிழ் படித்திருக்க வேண்டும், தினமும் ஆப்டிடியூடு போட்டுட்ருக்கணும். ஸோ 100 + 25 125 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த 20 நாள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதில் நீங்கள் சார் நான் தமிழ் படிக்கிறத நிறுத்திட்டு ஜிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், ஆப்டிடியூட் போடுறதை நிறுத்திட்டு நான் ஜிஎஸ், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆப்டிடியூட் மாறிட்டீங்க அப்படின்னா ஓகே, நிறுத்துங்க. அப்போ அதுக்கான காலத்தை மட்டும் குறைய வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல 1/2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொதுத்தமிழ் நான் தரவாக தட்டி எடுத்துட்டேன் சார் அப்படின்னா தினம் 3 மணி நேரம் படித்த இடத்துல 1.5 மணி நேரம் படிங்க. ஆனால் தினம்தோறும் நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னையிலிருந்து எக்ஸாமினேஷன் போகிற நாள் வரைக்கும் பொதுத்தமிழும் கணிதமும் ஆப்டிடியூடும் ஜென்ரல் தமிழும் தினம்தோறும் படிக்கணும். அது கூட நீங்கள் புதுசாக எடுக்கிற எல்லா ரிஸ்கையும் இந்த 20 நாட்களுக்கு எடுங்க. யூ ஆர் பெர்மிட்டபிள், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் 3ஆக பிரிச்சுன்னு சொன்னேன், 20 + 5 + 3. அடுத்த 5 நாட்கள், அந்த 20 நாட்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும். அப்போ நம்ம இந்த 5 நாட்கள் என்ன போகிறோம் அப்படின்னா, அந்த 5 நாட்களும் vigorous revision, not a simple revision, it is a vigorous revision. மிக தீவிரமான ஒரு ரிவிஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்? இந்த 20 நாட்கள், முதல் 20 நாட்கள் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிங்க, உங்களோட ஆஸ் யூஷுவல் ஷெட்யூலுக்குள்ளே போங்க. அந்த ஷெட்யூலுக்குள்ளே நீங்கள் இன்னும் படித்து முடிக்காத படித்து வைங்க. ஆனால் நீங்கள் தவறாமல் இன்னும் படிச்சுக்கிட்டே வந்திருக்கணும். பொதுத்தமிழும் ஆப்டிடியூடும் ஒவ்வொரு நாளும் இந்த 20 நாளும் படிச்சிருக்கணும். எங்கெல்லாம் அதை மிஸ் பண்ணீங்களோ மிஸ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிருக்கணும். சொல்லப்போனால் இந்த மே 30க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஆப்டிடியூடும் பொதுத்தமிழும் தரவாக ரிவைஸே பண்ணி முடிச்சிருக்கணும். கிளியர்? இப்போ நமக்கு சிக்ஷாவில் பொது தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பொது தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் நடந்துச்சு. 40 டெஸ்ட்டு, ஆல்மோஸ்ட் 7500 கேள்விகள் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். அண்ட் அலாங் வித் பார்ட் A-B-C சிலபஸ் வைஸ் அண்டு ஸ்கூல் புக் வைஸ் இந்த ரெண்டுலேயுமே டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ சிலபஸ் வைஸ் மட்டுமே ஒரு 6 டெஸ்ட்டு, அண்ட் தென் ஸ்கூல் புக் வைஸ் அப்படிங்கிறது ஒரு 34 டெஸ்ட்டு, அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு 40 டெஸ்ட் நீங்கள் எழுதியிருக்கீங்க எல்லாருமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மீதி இருக்கிற அந்த 7500 கேள்விகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணவங்க அந்த கேள்விகளை நீங்கள் திரும்ப
ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் படித்து முடிச்சு 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சப்ஜெக்ட் வைஸ் போயிட்டுருக்கிறோம். ஸோ அவங்க பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஒரு வேளை நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கிறீங்க, இல்லை நீங்கள் செல்ஃபாக படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னவாக வேண்டுமானாலும் நீங்கள் பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மே 30க்குள்ளே கம்ப்ளீட் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஜூன் 1 எக்ஸாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் பொதுத்தமிழ் ஜூன் 30க்குள்ளே முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஆப்டிடியூடு ஜூன் 30க்குள்ளே முடிச்சிருக்கணும். ஜூன் 30 சொல்கிறேன், மே 30க்குள்ளே பொதுத்தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டையும் தரவாக படிச்சிருக்கணும். அது ரெண்டுக்கும் எக்ஸாம் ஜூன் 1ங்கிற மனநிலையோடு இருக்கணும். அப்போ தான் அந்த வேகம் வரும். அப்போ மீதி இருக்கிற இந்த 20 நாளில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ஜெனரல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம். ஓகே, அப்போ பொதுத்தமிழும் ஆப்டிடியூடும் நம்ம ஆல்ரெடி நல்லா படித்து ஃபுல் ரிவிஷனும் வந்துட்டோம். புதுசாக சில சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கிறோம். அப்போ மீதி இருக்கிற ஜூன் 1 ஜூன் 5 வரைக்கும் இருக்கிற அந்த 5 நாட்கள் அப்படிங்கிறது பொதுத்தமிழ், கணிதம் மற்றும் பொது அறிவு அப்படிங்கிற இந்த 3ஐயுமே உள்ளடக்கி ரொம்ப விக்கரஸான ஒரு ரிவிஷன் போயிடணும். ஜூன் 5 உங்கள் ப்ரிப்பரேஷனே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. சார் கடைசியாக ஒரு 3 நாள் இருக்குது அப்படின்னா அந்த 3 நாளும் ஃபார் ரிவிஷன் தான். பட் அந்த ரிவிஷன் ரிலாக்ஸ்டு ரிவிஷனாக இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின இந்த 5 நாட்களுக்கான ரிவிஷன் ரொம்ப விகரஸான ரிவிஷன். ஸோ கடைசி 3 நாள் நீங்கள் பண்ண போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ரிவிஷன். அப்போ அந்த ரிலாக்ஸான ரிவிஷனில் நீங்கள் எதெல்லாம் விட்டீங்களோ இல்லை எதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை பண்ணுங்கள். ஸோ மனித மூளை அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். நீங்கள் அதுக்கான ப்ராப்பரான ஓய்வும் ப்ராப்பரான பயிற்சியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். கடைசி 3 நாள் விகரஸான ரிவிஷனுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா மனசு பதட்டப்பட்டுரும். ஸோ 20 நாள் நீங்கள் என்ன வேணாலும் செய்யறதுக்கான நாள், அடுத்து வரக்கூடிய 20 நாள், அடுத்த 5 நாள் விகரஸான ரிவிஷன், லாஸ்ட் 3 days ரிலாக்ஸ்டான ரிவிஷன். ஒரு நல்ல மாடல் டெஸ்ட் போடலாம். ஸோ நாமளே உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் 3 டெஸ்ட் நடத்த போகிறோம். யார் வேணுனாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கான தேதி, அதுக்கான ஷெடியூல் எல்லாமே நம்ம பின்னாடி கொடுப்போம். ஃபுல் மார்க் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட், அது நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் பயிற்சி செய்வதற்கு அந்த கடைசி 3 நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கிளியர்? சரி, அப்போ இதுதான் இந்த 20 நாள், 5 நாள் ப்ளஸ் 3 நாள் அப்படிங்கிற இந்த ஷெடியூல். இந்த ஷெடியூலை ரொம்ப தெளிவாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகிறப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். சில சப்ஜெக்ட் வெரி குட் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கணும், சில சப்ஜெக்ட் குட்டாக இருக்கணும், சில சப்ஜெக்ட் ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் எந்த சப்ஜெக்டையும் கொண்டுட்டு போகாமல் நீங்கள் வச்சுக்கணும். வெரி குட் அப்படிங்கிற ஸ்டேஜில் எந்த சப்ஜெக்ட் இருக்கணும்? பொதுத்தமிழ் வெரி குட்டாக இருக்கணும், ஆப்டிடியூடு வெரி குட்டாக இருக்கணும், யூனிட் 9 வெரி குட்டாக இருக்கணும், யூனிட் 8 வெரி குட்டாக இருக்கணும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி வெரி குட்டாக இருக்கணும். சரி, குட்டாக இதில் இருக்கலாம் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் ஓரளவுக்கு குட்டாக இருந்தால் கூட போதும். சரி, ஆவரேஜான ப்ரிப்பரேஷன் மீதி இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, இது எல்லாமே. சார் இந்த சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் பிடிபட மாட்டேங்குது சார் அப்படின்னா சயின்ஸ் நீங்கள் படிங்க. குறைந்தபட்சம் பயாலஜி நல்லா படிச்சுட்டு போங்க, கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சுட்டு போங்க. கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் ரொம்ப குறைவான சிலபஸ், ரொம்ப சின்ன சிலபஸ். பயாலஜி கண்டிப்பாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் டஃப்பு விட்டுறலாம், ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு போகலாம். அப்படின்னா நீங்கள் எதை விடலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலன்னா தயவுசெய்து இதுக்கு மேலே படிக்காதீங்க. அது படித்த மொத்தத்தையும் குழப்பிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஃபிசிக்ஸை கூட சும்மா விட்டுட்டு போகக்கூடாது. குறைந்தபட்சம் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதைவாவது மைண்டில் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் மஸ்ட். இப்போ பொது தமிழுக்கு குறைந்தபட்சம் கடந்த 10 தேர்வுகள், லாஸ்ட்டாக நடந்த எனி எக்ஸாம், ஜென்ரல் தமிழ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாமில் குறைந்தபட்சம் கடைசி 10 எக்ஸாமில் இருக்கிற 10 × 100 பொதுத்தமிழ் 1000 பொதுத்தமிழ் கேள்விகளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. யூனிட் 8 யூனிட் 9க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷமாக எக்ஸாம் நடக்குது. இந்த யூனிட் 8 யூனிட் 9 சிலபஸ் வந்ததுக்கப்புறம் இந்த 4 வருஷத்தில் இருக்கிற கேள்விகளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்த ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கான சயின்ஸ் கொஷின்ஸை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர்? இந்த சமயத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் டெஸ்ட் ப்ராக்டிஸ். இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ டெஸ்ட் பேட்சில் இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஏதோ ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ சந்தோஷம். ஆனால் இது வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரையாவது வச்சு அதுதான் ஒரிஜினல் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரியாவது வச்சு, இல்லை உங்களுக்கு கிடைக்கிற ஏதாவது சோர்ஸை வச்சு
நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது 200 கேள்விக்கு ஒரு 6 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறதுலாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. எக்ஸாம் ஹால் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட 200 கேள்வியை 3 மணி நேரத்தில் எழுதணும். அந்த 3 மணி நேரம் கொடுத்து வைக்கக்கூடாது. 15 நிமிடம் முன்னதாக 2.25 மணி நேரம் அப்படிங்கிற இலக்கு நேரத்தை வைத்துக்கொண்டு அந்த நேரத்துக்குள் நீங்கள் எழுத பயிற்சி பண்ணணும். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் அந்த 15 நிமிஷம் முன்ன பின்ன நமக்கு எக்ஸாமுக்கு டைம் கிடைக்கும். ஸோ 2.25 மணி நேரம் அப்படிங்கிற இலக்கு வச்சு டைம் வச்சு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் மைண்ட் செட் எந்த அளவுக்கு படித்ததையும் இங்கே டெஸ்ட்டையும் கோரிலேட் பண்ணுது, அந்த பாயிண்ட்ஸ் எப்படி ரீகலெக்ட் ஆகுது, எந்தெந்த ஏரியாலாம் கொஞ்சம் நம்ம வீக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கான கால கண்ணாடியாக அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். அதையும் தாண்டி எக்ஸாமினேஷனில் நல்லா நீங்கள் இங்கே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சுத்தமாக தெரியாத ஒரு கேள்வியை கூட ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கிற விடைகள்லேருந்து 2 கேள்வி எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி ஒரு கேள்வியை சரியாக ஆன்சர் போட்டுடலாம். அந்த எலிமினேஷன் டெக்னிக்லாம் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே டெஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க தயவு செஞ்சு டெஸ்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளியர்? லாஸ்ட் இந்த 20 நாள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சிலது அவசியமான சில விஷயங்கள் சொல்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு புக் வைஸ் இப்போ படிக்காதீங்க. பொது தமிழ் மட்டும் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் 2ஐயும் சேர்த்து படிங்க. ஜிஎஸ் சப்ஜெக்டை இப்போ புக் வைஸ் படிக்க வேண்டாம், ஜிஎஸ்ஸை சிலபஸ் வைஸ் படிங்க. ஆப்டிடியூடை நல்லா போட்டுட்டீங்க, எல்லா கான்செப்ட்ஸும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 3வது முக்கியமான விஷயம், கட் ஆஃப் இத்தனை வாங்கணும், 180க்கு மேலே வாங்கணும், 190க்கு மேலே வாங்கணும், அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டில் இப்போ வேண்டாம். கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் அதிகமாகும், கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் கம்மியாகும். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் அபவுட் கட் ஆஃப். ஸோ உங்களுக்கான நோக்கம் யூ ஷுட் கவர் த சிலபஸ். சிலபஸை கவர் பண்ணுறோம், அந்த சிலபஸில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க. சிலபஸை கவர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறது பொது தமிழ் படிங்க. பொது தமிழில் நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் படித்ததுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக் வைஸ் சிலபஸ் வைஸுங்கிறது பொது தமிழுக்கு மட்டும், ஜிஎஸ்க்கு வேண்டாம். கிளியர்? அப்புறம் இந்த கடைசி நேரத்தில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறங்கிற பேரில் ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது இந்த நேரத்தில் கால விரயமான ஒரு செயல். நாமளே எல்லா மாதத்துக்கும் கம்பைல் பண்ணி நம்ம வெப்சைட்லேயே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, நீங்கள் அது வேணால் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய சோர்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸஸ் கம்பைலேஷனை படிங்க. இப்போ உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறதால எந்த பலனும் இல்லை. அது கடைசி ஒரு மாதம் நீங்கள் இப்போ படிக்கிற நியூஸ் பேப்பர்லேருந்து எந்த கேள்வியும் அங்கே கேட்க போகிறதில்ல. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நிறைய அவார்ட்ஸோ ஹானர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கம்பைலேஷன்லேயே வந்துடும். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். கிளியர்? இதெல்லாமே நீங்கள் இந்த 28 நாட்களில் மிகச்சரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். 20 நாள், 5 நாள், 3 நாள் அப்படின்னு இந்த ஷெட்யூல் அழகாக பிரித்து இதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை செட்டப் பண்ணிக்கோங்க. ரைட்? அப்போ இவ்வளோ விகரஸாக நீங்கள் படிக்கிற உங்களுக்கு உங்கள் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சிக்ஷா எங்கள் சார்பாக சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி 4 நாள் ஆச்சு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. நம்ம சேனலில் நீங்கள் கம்யூனிட்டி டேபுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் 10 பொது தமிழ் கேள்விகள் ப்ரீவியஸ் இயரில் கேட்டு மிக முக்கியமான கேள்விகள் 10 கேள்வி தமிழ் கொஸ்டின்லேருந்து கேட்குறோம். அதே மாதிரி 5 கேள்விகள் ஆப்டிடியூட்லையும் ஜிஎஸ்லேருந்து கேட்குறோம். தினம்தோறும் போய்கிட்டு இருக்கு. இந்த கம்யூனிட்டி டேபில் அந்த கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்த ஏதாவது ஒரு கேள்வி அப்படியே அங்கே கேட்குறப்போ அப்போ தான் அதனோட பலனும் அதனுடைய அருமையும் உங்களுக்கு தெரியும். அதை மறக்காமல் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1. 2வது, லாஸ்ட் 4 இயர்ஸாக உங்களுக்கு லாஸ்ட் 4 குரூப் 4 எக்ஸாமினேஷன், குரூப் 4ஓட இப்போ நடக்க போகிறது இல்லாமல் இதுக்கு முன்னாடி கடைசியாக நடந்த 4 குரூப் 4 எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஷின்ஸ் வந்துச்சோ அந்த கொஷின்ஸை டாபிக் வைஸ் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை பிரிக்க போகிறோம். கடைசி 4 குரூப் 4ஓட ஜென்ரல் ஸ்டடீஸை டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் அதை பிரித்து அதை கம்ப்ளீட்டாக அதனோட இன் அண்ட் அவுட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அதை நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அந்த விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி லாஸ்ட் 4 இயர்ஸோட ஆப்டிடியூடு கொஸ்டின் பேப்பர், ஆப்டிடியூடில் என்னென்ன விஷயங்கள் வந்துச்சோ 4x25 அந்த 100 கொஷின், லாஸ்ட் 4 குரூப் 4உடைய ஆப்டிடியூட் கொஷின்ஸை கம்ப்ளீட்டாக அதனோட இன் அண்ட் அவுட் அது சம்மந்தமான பிற விஷயங்களையும் சேர்த்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1 by 1 இங்கே வரப்போகுது. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம், பொது தமிழில் திருக்குறள் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த திருக்குறள் பார்ட்டு ஒன்று யூனிட் 8லேயும் வந்துடுது அண்ட் பொது தமிழ்லேயும் வந்துடுது. குறைந்தது நீங்கள் ஒரு 6-7 கேள்விகளை திருக்குறள் பார்ட்டில் எதிர்பார்க்கலாம். இப்போ திருக்குறளுக்குன்னு கொடுத்துருக்கிற சிலபஸ் அப்படிங்கிறது 25 தலைப்புகள், 25 அதிகாரம். அந்த 25 அதிகாரத்தையும் முழுமையாக சரியாக உங்களுக்கு அந்த திருக்குறளை நான் பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கான வகுப்புகள் அதுவும் உங்களுக்கு 1 by 1 இங்கே வரும். தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குரூப் 4 தேர்வுக்கு வெல்வதற்கு தேவையான அத்தனை ஆயுதங்களையும் உங்கள் கையில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ரைட்? இந்த குறிப்பிட்ட நாட்களில், அடுத்து வரக்கூடிய இந்த 28 நாட்களில் உங்கள் சுற்றுப்புறத்தை நல்ல நம்பிக்கையோடு வச்சுக்கோங்க. நெகட்டிவாக பேசுகிறவனை பக்கத்தில் சேர்த்தாதீங்க.
எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. எனக்கு இருக்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பயம் உங்களை படிக்க வைக்கும். எனக்கு மட்டும்தான் பயம் வருது, நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா பயம் பதட்டமாக கன்வெர்ட் ஆயிரும். பதட்டம் உங்களை படுகொலியில் தள்ளிடும், நீங்கள் பாஸ் ஆகிறது கனவாக மாறிடும். அதெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். டைவர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் பெரிய டிஸ்ட்ராக்ஷன், அது ஒரு பெரிய டைவர்ஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய டிஸ்ட்ராக்ஷன், உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். எந்த டிஸ்ட்ராக்ஷனையும் உங்களுடைய பயணத்தை தடை செய்ய நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை தடை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வெற்றிக்கான பாதை ரொம்ப சுலபமாக மாறிடும். ஒவ்வொரு நாளும் உறக்கம் அவசியம். சரியான நேரத்தில் எனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வரல, நான் தூங்காமல் படிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். ஒரு ரொட்டீனில் இருக்கணும். காலையில் 4:30 மணிக்கு எந்திரிப்பேன், நைட்டு 10:30 மணிக்கு படுத்துருவேன் அப்படிங்கிறது ஒரு ரொட்டீன். இந்த நேரத்தில் சரியாக நீங்கள் வேலை செஞ்சால் போதும். ஏன்னா உடலுக்கும் மனதுக்கும் மூளைக்கும் உங்களுக்கு ஓய்வு மிக 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 அவசியம். நீங்கள் படிக்கிறதெல்லாம் ரீகலெக்ட் ஆகணும் அப்படின்னா உங்கள் பிரெயின் செல்ஸ் நல்லா ரெஜினுவேட் ஆகணும். அப்போ அந்த பிரெயின் செல்ஸுக்கு தேவையான ஓய்வை கொடுப்பது உங்களுடைய அடிப்படை கடமை. நீங்கள் பாலிட்டி படிக்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு படிப்பீங்களா, அந்த மாதிரி உங்கள் பிரெயினுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்குறது உங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இல்லைனா அதை வச்சு செஞ்சிடும் எக்ஸாம் ஹாலில். அதனால் அப்போ தூங்குறது எத்தனை மணி நேரம்னா குறைந்தது 6 மணி நேரம், அதிகபட்சம் 7 மணி நேரம். 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடாது. கடைசி 10 நாள் 6 மணி நேரம் தூங்க, இப்போல்லாம் ஒரு 7 மணி நேரம் தூங்க. எக்காரணம் கொண்டும் 7 மணி நேரத்துக்கு மேலே உறக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல சத்தான உணவுகளை உங்களுக்கு பிடிச்சது, தினம் ஒரு முட்டை, கொஞ்சம் கீரை, அந்த மாதிரியான கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். கடைசி 28 நாட்களில் உங்களுக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாது, எந்த உடல்நல கோளாறும் வந்துடக்கூடாது. கண்ட நேரத்தில் கண்ட டைமில் வெளியில் ஹோட்டல் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டொமக் அப்செட் வந்தால் கூட 3 நாள் உங்களோட ப்ரிப்பரேஷன் போயிடும். ஸோ உங்கள் உடல், மனம், உணவு 3லையும் மிகுந்த கட்டுப்பாட்டுடையும் சரியான கவனத்தோடையும் நீங்கள் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக நடந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் தான் ராஜா. நீங்கள் எதிர்பார்க்குற கேள்விகள் தான் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக போகலாம். ஸோ அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ளே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக, ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பரவச நிலையில் போகணும். கடவுள் வரம் கொடுத்த மாதிரி ஒரு பக்தி பரவசத்தோடு வெளியில் வரணும். அதுவே நீங்கள் சரியான வகையில் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா உங்கள் எக்ஸாம் ஹால் ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி பரவசமாக இருக்கும். நீங்கள் இந்த 28 நாட்களில் உங்கள் தயாரிப்பில் சிறு பிழை நேர்ந்து நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறது எமர்ஜென்சி ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிரும். அது 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 நரகமாக மாறிடும். பயம், பதட்டம், என்னென்னவோ ஆகி கடைசியாக அந்த எக்ஸாம் என்னவோ ஆயிரும். அதனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பரவசமாக போகலாமா, இல்லை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறது எமர்ஜென்சி ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி அவசரமாக போகணுமா, பதட்டமாக போகணுமா அப்படிங்கிறது உங்கள் அடுத்த 28 நாட்கள் உங்களுடைய தயாரிப்பு முறையில் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரும் கனவையும் பெரும் இலக்கையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கான எல்லாமே சரியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. நீங்கள் அத்தனை பேரும் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு தொடர்ந்து இந்த குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லா விஷயங்களையும் ஒன் பை ஒன்னாக நடக்கும். ஜஸ்ட் கீப் ஃபாலோவிங், ரைட்?